ஏழாவது சம் பார்க்கலாம். இஃப் இன் டூ சர்க்கிள்ஸ் ஆர்க்ஸ் ஆஃப் த சேம் லென்த் சப்ஸ்டெண்ட் ஆங்கிள்ஸ் 60 டிகிரி அண்ட் 75 டிகிரி அட் த சென்டர் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தயர் ரேடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 2 சர்க்கிள் இருக்குது, ஓகேவா? ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, இதில் 2 சென்டர் இருக்குது, இதில் இது வந்து 2 ரேடியஸை நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி, இங்கே உள்ளது வந்து 75 டிகிரி, ஓகேவா? இப்போது இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். அப்போ இதோட ரேடியஸை நம்ம R1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுவும் R1. அப்போ இதோட ரெண்டாவது சர்க்கிளோட ரேடியஸை வந்து R2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இதுவும் R2 அப்படின்னு ஆகும், ஓகேவா? ஸோ இந்த லென்த்தை, இந்த ஒரு ஆர்க் லென்த் உருவாகுது இல்லையா, இந்த ஆர்க் லென்த்தை வந்து L1 எடுத்துக்கலாம், இந்த ஆர்க் லென்த்தை வந்து L2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த லென்த்து வந்து ஈக்குவல் அப்படின்னு கிவனில் சம்மில் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஆர் இருக்கு இல்லையா, ரேடியஸ், இந்த 2 சர்க்கிளோட ரேடியஸோட ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சரியா? ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் let R1 R2 be radii of 2 circles. இந்த 2 சர்க்கிளோட ரேடியஸை நம்ம R1 R2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு θ1 அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளோட அந்த ஆங்கிள் அது என்ன அப்படின்னா 60 டிகிரி. ஸோ இந்த ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ரேடியனில் தானே கிடைக்கணும். அப்போது இதை நம்ம ரேடியனில் மாற்ற போகிறோம். இப்படி 60 இன்ட்டு ரேடியனில் மாற்றணும்னா π/180 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நமக்கு என்ன கிடைக்குது, அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு 0க்கு ஒரு 0, 1 6 6 18. ஸோ நமக்கு π/3 அப்படின்னு கிடைக்கிது இதில். ஸோ இன்னொரு தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 75 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ θ2 நம்ம எடுத்துக்கலாம். θ2 வந்து 75 டிகிரி. 75 டிகிரியை நம்ம ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 75 இன்ட்டு π/180 நமக்கு என்ன கிடைக்கும், 5வது வாய்ப்பால் அடித்து கொடுக்கலாமா, 1 5 5, ஸோ பேலன்ஸ் வந்து 2 இருக்கும், 5 25, இங்கே 3 15, 6 30 அப்படின்னு கிடைக்கும். தென் நம்ம 3வது வாய்ப்பால் அடித்து கொடுக்கலாம். இப்போது 5 15, இங்கே 1 3 3, 2 3 6, அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 5/12 அப்படின்னு கிடைக்கிது, ஓகேவா? இது வந்து θ2. ஓகே, இப்போது லென்த்துக்கு வருவோம். லென்த்தோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், எல்லோட ஃபார்முலா L = r θ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுதான் லென்த்தோட ஃபார்முலா. ஸோ 2 லென்த்துமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு L1 வந்து R1 θ1 இருந்திருக்கும், L2 வந்து R2 θ2 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ கிவனில் என்ன கொடுத்துட்டாங்க, L1 = L2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போது L1க்கு பதிலாக R1 θ1, இங்கே R2 θ2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அப்படி தானே? இப்போது நமக்கு என்ன தேவை, R1/R2 தான் நமக்கு தேவை. அப்போது R1, இந்த R2 இந்த சைடு கொண்டு விட்டோம்னா R. ஸோ இங்கே θ2 இருக்குது, இந்த θ1 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா θ1 அப்படின்னு ஆயிரும். ஸோ θ2ஓட வேல்யூ என்ன, 5/12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5/12 டிவைடட் பை θ1ஓட வேல்யூ என்ன, π/3. அந்த π/3யை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 5/3. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது, 5/12. இந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்ட்டாக மாற்றிட்டோன்னா இது தலைகீழாக மாறிடும். அப்போது 3/π அப்படின்னு கிடைக்கும். பைக்கும் கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் நம்ம அடித்து கொடுக்கலாம். அப்போது 1 3 3ன்னு வந்துடும். 4 3s are 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ரேஷியோ என்ன கிடைக்கிது, 5/4 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ சொல்யூஷன் வந்து R1 is to R2 வந்து 5 is to 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது.